Hi everybody, சூப்பர் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் மோனிகா 1 கோடி பார்வையாளர்களை கடந்து புதிய சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில சன் பிக்சர் அதிரடியா ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு அது 1 கோடி பார்வையாளர்களை கடந்து அது பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் சிங்கிளும் பார்த்தீங்கன்னா 1 கோடி பார்வையாளர்களை கடந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, புதிய சாதனை என்னன்னா 3வது நாளும் ட்ரெண்டிங்ல யூடியூப்ல முதலிடம் பிடிச்சிருக்குங்க. இதாங்க தலைவருடைய ஸ்டைல். தலைவர் எப்போதுமே கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லலாம். அவரு ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி, திரையிலையும் சரி, பொது மேடைகள்லயும் சரி, நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த வியூஸ் வச்சுக்கிட்டு சில நடிகருடைய ரசிகர்கள் பிலிம் காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கும் அவங்களுக்கு ஆப்பு வச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தலைவருடைய பாடல்கள்லாம் அதிகமா வியூஸ் போகாது, தலைவருடைய ரசிகர்கள்லாம் ஆன்லைன்ல இல்ல, அவங்க ஆக்டிவிட்டா இல்ல, அவங்க எல்லாருமே ஆஃப்லைன்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கும் வச்சாங்க ஆப்பு. ரசிகர்கள் இப்போ கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. தலைவருடைய பாடல்கள்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்ன மில்லியன் உங்களுக்கு தெரியும். அது பாட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தலைவருடைய உக்குமா இருக்கட்டும், காவாலாவா இருக்கட்டும், பேட்டை படத்துக்கு இந்த வரைக்கும் மரணமாசா இருக்கட்டும், இது போல அத்தனை சாங்குகளும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. மில்லியன் போயிட்டே இருக்கு. இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த ஹேட்டர்ஸுங்க புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க. இணைச்சிருக்கு பாருங்க, 1 கோடி பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டிங்ல யூடியூப்ல முதலிடம் பிடிச்சிருக்கு 3வது நாளும். இது வந்து மாபெரும் சாதனையா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாட்டு வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் அவ்வளவுதான். ஆனா 3வது நாளும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1. அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவு நாள் கூட கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்டே தான். இப்பயும் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்காங்க நம்ம தலைவருடைய கூலி படத்தின் செகண்ட் சிங்கிள் மோனிகா. மோனிகா பாடல்கள்ல அவ்வளவு வெறித்தனமான டான்ஸை நீங்க பார்க்கலாம். பூஜா ஹெக்டேவா இருக்கட்டும், நம்ம சோபின் சாகர், அவரு வந்து பட்டைக்கு பின்னிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா அவருடைய திறமையை காட்டியிருக்காரு. உண்மையிலுமே அவருக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றத அவர் பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இந்த பாட்டுல பூஜா ஹெக்டே தரையில கால் படவே இல்லை. அவங்க பாட்டு துள்ளி குதிச்சு ஆடிட்டே இருக்காங்க, ஆடுறாங்க, கிரெயின் மேல ஏறுறாங்க, கண்டெய்னர் மேல ஏறி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் ஆட்கள் நிக்கிறாங்க, அவங்க மேல ஏறி ஆடுறாங்க. அவங்க கால் தரையில படவே இல்லப்பா. அப்படி ஒரு ஆட்டம்னா ஆட்டம். உண்மையிலுமே தியேட்டர்ல எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா இந்த பாடல் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இப்பயோ பாத்தீங்கன்னா 11 மில்லியனுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் வியூஸ் தான். ஏன்னா எல்லாம் பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கூலி திருவிழா எப்ப வரும் அப்படின்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாடலுடைய வரிகள் அவ்வளவு அற்புதமா போட்டிருப்பாரு. மோனிகா பல்லாஜி இவங்க வந்து பெரிய ஒரு நடிகை. அவங்க வந்து பழைய நடிகை, நல்ல ஒரு ஃபேமஸ். அதாவது அவங்க பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். இந்தியில அங்க இருந்து கொண்டு வந்து இறக்கி அப்படியே பாட்டை கொண்டு போறாங்க. மோனிகா பல்லாஜி இறங்கி வந்தாச்சு. கடலே கொந்தளிக்கும், சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பல்லாஜி ஏத்திக்கோ எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொன்னாச்சு. சட்டுன்னு பார்த்தா பல்சேத்தும் பாடி, கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜிலேபி லேடி, சால்ட்ட நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே அப்படின்னு போட்டு மோனிகா அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஜும் 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 ஜும், ஜும்பர ஜும்பா ஜும், அது இல்லாம லக்க 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 லக்க, அது வேற. அனிருத் அவர்கள் தலைவருக்கு மியூசிக் போட சொன்னா மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.